இப்போ சோல்ஜர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மந்திரியை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு மந்திரி வந்து இந்த சிப்பாய்கள் தாண்டி போகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவர் வந்து வெளியில் போகணும், அவருக்கு கேப் கிடைக்கணும். இப்போ கேப் கிடைச்சா தான் வந்து அவரால் வந்து வெளியே போக முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போது இது வந்து நான் ஒரு ஆப்போசிட் டீமில் விளையாடுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மந்திரி வந்து போகிறார் அப்படின்னும் போது ஒயிட் மந்திரி ஒயிட் இதில் தான் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகலாம், அவர் எந்த ஸ்டெப்பு வேணாலும் போகலாம், எத்தனை ஸ்டெப் வேணாலும் தாண்டி போகலாம், டைரெக்டாக இங்கே கூட போகலாம். ஏன்னா அவர் ஒரு ரூல்ஸ் என்னென்னாக்கா அவர் ஒயிட்டில் இருந்தால் ஒயிட்டில் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ பிளாக் இருக்காருனுக்கு பிளாக்கில் மட்டும்தான் போக முடியும். சரிங்களா? எங்கே வேணாலும் போகலாம். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 2 ஸ்டெப் போகிறாரு அப்படின்னாக்கா அதே போல் தான் வந்து இப்போ 3 ஸ்டெப்பும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் எத்தனை ஸ்டெப் வேணாலும் போகலாம். இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, சிப்பாய் இருக்கார். உங்களுக்கு விளையாட்டு தான் காமிக்கிற, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒயிட்டில் இருக்கவங்க ஒயிட்டில் போகலாம். இப்போது பிளாக்கில் இருந்தால் பிளாக்கில் தான் போக முடியும். ஓகேங்களா? இது வந்து நான் பின்னாடி வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காய் மூவ்மெண்ட்டு மட்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதை வச்சு மூவ் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். நான் இடையில வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடி இருப்பேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணி விட்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. செஸ் போர்டு விளையாடுறது மூலமா உங்களுக்கு அறிவு வளர்ச்சி மட்டும் கிடையாது, உங்களோட சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது கிளியராக வந்து உங்களால் வந்து லிசன் பண்ண முடியும். ஒரே பின் பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். எது நடந்தாலும் உங்களால் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு கேம் தான் இது. ராஜாக்கள் காலத்திலிருந்தே இது வந்து வழியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மிகப்பெரிய ஒரு இது. அதனால தான் நம்ம இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய செஸ் பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல அவார்ட்ஸ், யார் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே 2 பேர் வந்து மிகப்பெரிய சாம்பியன்லாம் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஸ்வநாத் ஆனந்த் இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு ப்ளே கேம் இது. நன்றிங்க.